ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இப்போ லஞ்சுக்கு அடை தோசை, நம்மளுடைய இட்லி பொடி. ஸோ இப்போ நான் சாப்பிட்றது உங்களுக்கு எப்படி சாப்பிட்ற மாதிரி தெரியும்னா, இடது கையில் சாப்பிட்ற மாதிரி தெரியும். ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறோம். நம்ம அடை தோசையை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு இப்போ நான் மட்டும்தான். அப்போது எனக்கு மட்டும் சாப்பாடு வச்சு இதை வச்சு அது இதையும் என்ன பண்ணிவிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் விட ஹெல்த்தியானதோ, ஹை ப்ரோட்டீன், அவ்வளோ சூப்பராக இருக்கா. சூடாக சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிடலாம், அப்படியே மொறு இருக்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு வாங்குவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு 3-4 சாப்பிடுவோம். இது வேறு வேகிறதுக்கு டைம் ஆகும். எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க, அப்பா அம்மா 5 பேருக்கும் ஆளுக்கு 3-4 சுடணுன்னா எவ்வளோ டைம் ஆகும். இவ்வளோ பெரிய குண்டால் ஆட்டி வைப்பாங்க இந்த மாவு. இது மெயினாக பார்த்திங்கன்னா லீவ் நாளில் தான் செய்வாங்க. நல்லா ரசித்து ருசி சாப்பிடுவோம். எங்கள் அம்மாவோடைய அடை தோசை ரொம்ப ஸ்பெஷல். இது எங்கள் பாட்டிகிட்டேருந்து கற்றுக்கிட்டதை. அவங்க எந்த மாதிரி செய்வாங்களோ அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். பொடிக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. என்கிட்ட அடை தோசை வாங்கினவங்களும் சரி, பொடி வாங்கினவங்களும் சரி, ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொடி வேறு லெவலாக இருக்கும். எல்லா பொடியுமே நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடியில் நீங்கள் சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வேணுங்கிறவங்க வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். நல்லா க்ரன்ச்சாக இருக்கும். எனக்கு சட்டுன்னு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. சும்மா நன்றி பாருங்க, நம்ம அடை தோசை மாவு எடுத்தேன், கரைச்சேன், டக்குன்னு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சேன், அப்படியே 2 சுட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். கிருஷ்ணா 3 o'clock ஸ்கூல் முடிச்சு வருவான். அவனுக்கு 2 சுட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான். அதுதான் ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். Okay, see you, bye-bye, love you.